கொடுத்தாச்சுல உனக்கு. சுபக்ஷன் முதல் பரிசு உருளைக்கிழங்கு சேகரித்தல், இரண்டாம் பரிசு கிருஷி, இரண்டாம் பரிசு கிருஷி, மூன்றாம் பரிசு அஸ்வந்த், அடுத்தது பெண்களுக்கான போட்டி. கனிஷ்கா முதல் பரிசு, விஜயஸ்ரீ இரண்டாம் பரிசு, நிஷாரியா மூன்றாம் பரிசு, விஜயஸ்ரீ இரண்டாம் பரிசு. மூன்றாம் வகுப்பு ஆண்களுக்கானது அஸ்வத் முதல் பரிசு, சிவனிதன் இரண்டாம் பரிசு, சர்தீவ்ராஜ் மூன்றாம் பரிசு. மூன்றாம் பரிசு சர்தீவ்ராஜ், மூன்றாம் பரிசு சர்தீவ்ராஜ். பெண்களுக்கான உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டி. சன்சிகா முதல் பரிசு, கனிஷ்கா இரண்டாம் பரிசு, நிக்ஷிதா மூன்றாம் பரிசு. இரண்டாம் பரிசு கனிஷ்கா, மூன்றாம் பரிசு நிக்ஷிதா. நிக்ஷிதா பாப்பாங்க, மேக்கப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கனியும் கரண்டியும் போட்டியில் நான்காம் வகுப்பு ஆண்களுக்கானது. லோகேஷ் முதல் பரிசு, மோனிஷ் ராஜா இரண்டாம் பரிசு, ஐயப்பன் மூன்றாம் பரிசு. நான்காம் வகுப்பு பெண்களுக்கான போட்டி. வர்ஷிகா முதல் பரிசு, இன்னைக்கு வந்து வாங்க. சரி சரி, வர்ஷிதா நிக்ஷிதா ஸ்ரீர்கா அது இல்லையா? ஓட்டப்பந்தயம், ஓட்டப்பந்தயம் 1-2 வகுப்புக்குரியது. கிருஷி முதல் பரிசு, எல்லாரும். அர்ஜுன் இரண்டாம் பரிசு, அர்ஜுன் இரண்டாம் பரிசு, அர்ஜுன். சுபக்ஷன் மூன்றாம் பரிசு. நிக்ஷிதா வந்து என்ன பரிசு? இரண்டாம் பரிசு, இரண்டாம் பரிசு நிக்ஷிதா. மூன்றாம் இது பேரு சொன்னோம். 1-2 பெண் நிஷாரிக்கா வாங்கிட்டு போயிட்டா. நிஷாரியா வாங்க முதல் பரிசு. கனிஷ்கா இரண்டாம் பரிசு. அங்கே அங்கே நின்று கொடுங்க, அங்கே நின்று. ஏன் கீழே இறங்குறீங்க? விஜயஸ்ரீ மூன்றாம் பரிசு, விஜயஸ்ரீ மூன்றாம் பரிசு. சன்சிகா முதல் பரிசு, கனிஷ்கா இரண்டாம் பரிசு, நிக்ஷிதா மூன்றாம் பரிசு. மூணாவது ஆண்களுக்கானது அஸ்வத் முதல் பரிசு, அஸ்வத் முதல் பரிசு. இரண்டாம் பரிசு சிவனிதன், சிவனிதன் இரண்டாம் பரிசு. மூன்றாம் பரிசு சர்தீவ்ராஜ். 4-5ஆம் வகுப்புக்குரியது. மோனிஷ் ராஜா முதல் பரிசு.
டீச்சர் நீங்க கொடுங்க. மோனிஷ் ராஜா முதல் பரிசு கொடுங்க. ஐயப்பன் இரண்டாம் பரிசு, பிருத்திவிராஜ் மூன்றாம் பரிசு. பிருத்திவிராஜ் மூன்றாம் பரிசு, ஐயப்பன் இரண்டாம் பரிசு. பெண்களுக்கான கனியும் கரண்டி போட்டியில் விசாலினி முதல் பரிசு. அங்க இருக்க நீங்க வாங்கிக்கிறீங்களா? வாங்கிடுங்க. சுதா வாங்க, பரிசு கொடுத்துட்டு போங்க பிள்ளைங்களுக்கு. முடியாங்க முடியாங்க. இங்கே டீ இருக்குங்களா? சார் டீ குடிப்பீங்களா சார்? விசாலினி முதல் பரிசு. நித்யஸ்ரீ அந்த பிள்ளைங்க அஞ்சாவது பிள்ளைங்க எல்லாமே அங்கே இருக்கு கொடுப்போம். இது ஃபோர்த்து பிள்ளைங்க எல்லாமே இங்கே தான் இருக்கு. எல்லாமே ஓட்டப்பந்தயம் ஆண்களுக்கானது இருக்கவா? ஓட்டப்பந்தயம் ஆண்களுக்கானது 1-2 வகுப்புக்குரியது. ஹரிஹரன் முதல் பரிசு. ஹரிஹரன் அப்படியா? நிஷாந்த் இரண்டாம் பரிசு. சுவாமிநாதன் மூன்றாம் பரிசு. சுவாமிநாதன் மூன்றாம் பரிசு. கிருஷ்ணவேணி வந்து கொடுங்க. நீங்களா வாங்க. பெண்களுக்கானது ஜெயமித்ரா முதல் பரிசு. 1-2 பெண்களுக்கான ஓட்டப்போட்டியில ஜெயமித்ரா முதல் பரிசு, மகிஷனாஸ்ரீ இரண்டாம் பரிசு, யாழ்விழி மூன்றாம் பரிசு. யாழ்விழி தெரியாது. சரி சரி சார். 5வது தான் வாங்கல, மேக்கப்ல இருக்கிறது 4. அதாவது கல்வி தகுதியில், அதாவது அதிகமான அந்த 2 டேர்ம்லையும் அதிகமான மதிப்பெண் பெற்றவர்கள் ஒவ்வொரு வகுப்பு வாரியாக. முதல் வகுப்பில் அர்ஜுன், முதல் வகுப்புல அர்ஜுன் 2 டேர்ம்லையும் முதல் மதிப்பெண் பெற்றவன். 2ஆம் வகுப்புல நிஷாரிகா, 3ஆம் வகுப்பு கனிஷ்கா, 4ஆம் வகுப்பு லோகேஷ், 'தனுஸ்ரீ லோகேஷ்க்கு கொடுத்துருங்க, தனுஸ்ரீக்கு எடுத்து வச்சுருங்க. அகிலா வந்து கொடுங்க. ஹேமந்த் கணேஷ் வந்துட்டானா? திருக்குறள் ஒப்புவித்தல் முதல் வகுப்பு அர்ஜுன் முதல் பரிசு. பாட்டில் 2ஆம் பரிசு நிஷாரிகா, 2nd ஸ்டாண்டர்ட் முதல் பரிசு நிஷாரிகா. திருக்குறள் ஒப்புவித்தாள். 2ஆம் முதல் பரிசு 2 பேர் இல்லையா? ஜெயமித்ரா. 2ஆம் பரிசு சுபக்ஷன். 3ஆம் பரிசு விஜயஸ்ரீ. வந்துட்டு பரதநாட்டியம் வந்துட்டுல. சரி, படிச்சு கொடுத்துருவோம். அதுக்கு
மூன்றாம் வகுப்பு கனிஷ்கா முதல் பரிசு. வாங்க நிஷாரிகா அம்மா எஸ்எம்சி உறுப்பினர்லாம் வாங்க வந்து எல்லாரும் கொடுங்க. கனிஷ்கா வந்து முதல் பரிசு. இரண்டாம் பரிசு சன்சிகா, மூன்றாம் பரிசு அஸ்வத். இது திருக்குறள் ஒப்பீட்டல். இரண்டாம் பரிசு சன்சிகா, அஸ்வத். நாலாவது இங்க இருக்குதா மோனிஷ் ராஜா முதல் பரிசு திருக்குறள் ஒப்பீட்டல். இரண்டாம் பரிசு ஹரிகரன், மூன்றாம் பரிசு ஐயா. அஞ்சாவது இல்லை, அஞ்சாவது அப்படியே இருக்கட்டும். இந்த அஞ்சாவது நாலாவது இது வச்சிருவா. ஒரு அது எல்லாமே அப்புறம் படிச்சிருவோம். ஆண்களுக்கு சொல்லவா? 4th ஸ்டாண்டர்ட் மூ லோகேஷ் முதல் பரிசு. எங்க ஓவிய போட்டி முதல் வகுப்புக்குரியது அர்ஜுன் ஓவிய போட்டி முதல் பரிசு. கொடுங்க அப்புறம் வேற பரிசு. கிறிஸ்டின் இரண்டாம் பரிசு, சுவாமிநாதன் மூன்றாம் பரிசு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஜெயமித்ரா முதல் பரிசு. ஜெயமித்ராவும் இப்போ 2 பாட்டில் வாங்கிட்டு இருக்கு. ஜெயமித்ரா கொடுங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் நிஷாரிகா, மூன்றாம் பரிசு சுபக்ஷன். மூன்றாம் பரிசு மூன்றாம் வகுப்பு கனிஷ்கா முதல் பரிசு. கனிஷ்கா முதல்ல வாங்கிச்சா இல்ல? சரி. இரண்டாம் பரிசு நிக்ஷிதா, மூன்றாம் பரிசு அஸ்வத். நிக்ஷிதா இரண்டாம் பரிசு. அது வேசம் இது போயிருக்கு. மூன்றாம் பரிசு அஸ்வத். வாங்க அமிர்த பிரியா வாங்க எல்லாரும். இந்த எஸ்எம்சி உறுப்பினர்லாம் வந்து ஆளுக்கு 2 பரிசு கொடுங்க. முன்னாள் எஸ்எம்சி ஆசிரியை மேடைக்கு அழைக்கப்படுகிறார். வாங்க எஸ்எம்சி உறுப்பினர்லாம் வாங்க வந்து ஆளுக்கு 2 பரிசு கொடுத்துட்டு போங்க. வாங்க மேடம். அடுத்தபடியாக பெற்றோருக்கான இசை நாற்காலி போட்டி நடைபெற்றது. பெற்றோருக்கான இசை நாற்காலி போட்டி பெற்றோர்கள் 25 பேர்கிட்ட அன்னைக்கு வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்கு கைத்தட்டி கரவொலி எழுப்புங்க பிள்ளைங்களா. முதல் பரிசு சே ஷாலினி, இரண்டாம் பரிசு கீதா, மூன்றாம் பரிசு சரண்யா. கனிஷ்கர் வாங்க. குருதேஷ் தனன்யா. சரி பாக்கி எடுத்துங்க. அதாவது டான்ஸ்ல உள்ள பிள்ளைங்க வாங்காத பிள்ளைங்களுக்கு பிறகு கொடுப்போம். அங்கன்வாடி குழந்தைகளுக்கான பரிசுகளை வெற்றி செல்வி வாங்க. எஸ்எம்சி உறுப்பினர்லாம் வாங்கன்னு சொன்னாங்க. வாங்க கொடுங்க வந்து. அடுத்தது அங்கன்வாடி குழந்தைகளுக்கான பரிசுகளை அந்த ஆசிரியர் நான் தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இனியாஸ்ரீ அவங்கள ஒன்று கொடுக்க சொல்லுங்க. கொடுங்க, அதெல்லாம் வரிசையாக கொடுத்துடலாம் எல்லா பிள்ளைங்களும். சரி, ருத்ராஸ்ரீ ருத்ராஸ்ரீ சுப நட்சத்திர தியாஸ்ரீ தியாஸ்ரீ ஹரிணிதாஸ்ரீ ஹரிணிதாஸ்ரீ சரி மோனிதா இஷாரிகா இஷாரிகா வேதாஸ்ரீ வேதாஸ்ரீ கணிகாஸ்ரீ கணிகாஸ்ரீ கவியரசன் சபரீஷ் ஜாய் தர்ஷன் சாய் தர்ஷன் இங்கே வந்துடணும். நீப்பா கிஷோர் கிஷோர் இந்த பொண்ணு என்எம்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற்ற ஹேமந்த் கணேஷ். அனைத்து மாணவர்களும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு சார் இங்கே வரையில சொன்னாங்க. ஏன்னா இங்கே கூட்டம் நடக்கையில் சொன்னாங்க எங்கள் பள்ளிக்கு அனுப்புங்க, உங்கள் பையனை சாதிக்க வைப்போன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக சாதிக்க வச்சுட்டாங்க. பாண்டியா சாருக்கு தான் என்னோட முதல் நன்றி. மித்த பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் இங்கே பள்ளியை பயின்ற ஆசிரியர்களுக்கும் அனைத்துக்கும் எனது நன்றி. அந்த டீச்சர் அவங்களுக்கு 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 அந்த டீச்சர்
மாணவனுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக இப்பள்ளியிலே பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் தலைமை ஆசிரியர் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. முதலாக கலைச்செல்வி ஆசிரியர் அவர்களுக்கு. அடுத்தது சத்துணவு அமைப்பாளர் சுதா. கிருஷ்ணவேணி வாங்க. சத்துணவு சமையலர் அகிலா வாங்க. மணிமேகலை அங்கன்வாடி பணியாளர் வாங்க. ரம்யா காலை உணவு சமையலர் ரம்யா. சத்யா காலை உணவு சமையலர் ரம்யா. வித்யா வரட்டுக்கு இருக்கு எல்லாருக்கும். சரி வரட்டும் கொடுப்போம். அப்படியே இருக்கு. சரி இருக்கட்டும். ஆமாம் நாளே எனக்கு கொடுத்துக்கிறோம். பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு. எங்க இருக்கு. ஸ்டாலின் வாங்க. மேலே ஏறி கொடுங்க. மூன்றாம் பரிசு யாழ்விழி திருக்குறள் தானே. மூன்றாம் பரிசு யாழ்விழி. 5ஆம் வகுப்பு 2 பாராகிராஃப் இங்கிலீஷை எந்த தவறுமின்றி தொடர்ச்சியாக ஒப்புவித்த 2 பரிசுகள். மா தனுஸ்ரீ முதல் பரிசு. இரண்டாம் பரிசு நித்தீஷ் 2ஆம் பரிசு. நீங்களும் கொடுத்துட்டீங்களா பரிசு? விஷாலினி அம்மா பரிசு கொடுத்தீங்களா? வாங்க கொடுங்க. வாங்க இங்கே வாங்க. நீங்களே எஸ்எல்சியில் உறுப்பினர் வாங்க. சசி வாங்க. முடிஞ்சுட்டா? யார் என்ன பரிசு வாங்கலாம்? விஷாலினி முதல் பரிசு, 2ஆம் பரிசு நித்யஸ்ரீ, 3ஆம் பரிசு பிரியதர்ஷினி 3ஆம் பரிசு.
உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். கில்லனா நீ திட்டிக்கின்ற தேனா கில்லனா நீ திட்டிக்கின்ற தேனா மஞ்ச காட்டு மைனா என்ன கஞ்சி கொண்டு போனா திக்கு திக்கு நெஞ்சில் இல்ல கில்லனா கில்லனா மஞ்ச காட்டு மைனா
தானே எங்கள் வழுக்காத பாறை அடுத்தாடு பாராமல் தடுத்தாட வேண்டாமா முடி ஒன்றும் சொன்னல் முடிவாக வேண்டாமா கில்லனா நீ திட்டிக்கின்ற தேனா கில்லனா நீ திட்டிக்கின்ற தேனா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சம் கொண்டு போனா திக்கு திக்கு நெஞ்சில் இல்ல தில்லனா தில்லனா மஞ்ச காட்டு மைனா
பஞ்சம் போக்கும் காவேரி பாய்ந்து விளையும் சோழபுரம் கஞ்சி பானை சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும் பல்லு விழுந்த கிழவனுக்கும் சொல்லு அழுந்த சூரி சேரும் பாக்கிடிக்கும் பாட்டிக்கெல்லாம் பக்குவமா கும்மி வரும் கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கைச்சிலம்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கைச்சிலம்பாட்டம் தஞ்சாவூர் உரிமைமடா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும் அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடுமேய்க்கும் இடையருக்கும் ஆடி ஓடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாட்டு வரும் அழகு பாடும் சோகத்திலே ஆழமான பொருள் இருக்கும் உழுது வாழும் உள்ளத்திலே உண்மையான அன்பிருக்கும் யாருக்கெல்லாம் சோறு போடும் பாமர பாடும் பாட்டை கேட்டா எல்லாருக்கும் பரவசம் கூடும் யாருக்கெல்லாம் சோறு போடும் பாமர பாடும் பாட்டை கேட்டா எல்லாருக்கும் பரவசம் கூடும் தஞ்சாவூர் உரிமைமடா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும் தஞ்சாவூர் உரிமைமடா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும் நெருப்பா கொதிக்குது பூமி பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி நெருப்பா கொதிக்குது பூமி பூமி
திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளிமயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளிமயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே விளையாடும் ஆண்டவனே வேலவா விளையாடும் ஆண்டவனே வேலவா எளியேனும் உனை பாட அருள்வாயையா எளியேனும் உனை பாட அருள்வாயையா முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 முருகா
பாட்டு பாடி தாளமெல்லாம் கொட்டி பாடு பாட்டு பாடி தாளமெல்லாம் கொட்டி பாடு சந்தனத்தான் பாட்டு பாடி தாளமெல்லாம் கொட்டி பாடி பாட்டு பாடி தாளமெல்லாம் கொட்டி பாடு வராங்க குதிரையிலே வரமணிக்க இந்த நேரம் வராங்க குதிரையிலே வரமணிக்க இந்த நேரம் தர்மராஜங்க கிடவே இந்த தரணிய அடுக்கடவே
பாரு என்ன பத்தி சொல்லுவா சர்தா பிட போல என் பேரை தான் மெல்லுவா வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா சர்தா பிட போல என் பேரை தான் மெல்லுவா எவனு ஏறாம கோடா மகம் பசந்து இவட ரஜர் நகர் சிறிடு வசந்து மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா பண்டன நீ விரிச்சா பட்டாம் கடிச்சிருப்பா கொஞ்சம் 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 நடிச்சிருப்பா புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா வெடிச்சா வெள்ள இருக்கா வேண்டாட ஆள் இருக்கா மை டியர் டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா திரு தனபாலன் அப்படியே விழாமல் நடைபெற்று வரவும். இந்த விழாவிற்கு அன்பளிப்பு செய்தவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அனைவரும் கைத்தட்டவும். நித்யஸ்ரீயுடைய அந்த பரிசு வாங்கிட்டு தனுஸ்ரீ யாழ்வி வாங்க, லக்ஷயா, விஷாலினி முடியாங்க. அந்த பேக்கை வாங்கிட்டு போய் அப்புறம் நீங்க இது பண்ணலாம். முடியாங்க இன்னும் ஒரு அற்புதமான சிவன் பாட்டு இங்கே கடைசியாக உள்ளது. ஆகையினால் அதனை கண்டு கழித்து விட்டு உணவறிந்து விட்டு அமைதியாக வீட்டுக்கு செல்லலாம். மணி 7 தான் ஆகுது. பிரியதர்ஷினி பேக் வாங்க தான் வந்திருக்காங்க. பேக் வாங்க வந்திருக்காங்க. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? 7 பேர் வாங்கியாச்சா? இன்னும் 3 பேர் யார் வரல? லட்சுமி கொடுத்தாச்சு. வாங்கியாச்சா? 7 பேர் வாங்கியாச்சா? பிரியதர்ஷினி வாங்கிட்டா? முடிஞ்சுட்டா? இந்த சூரியபிரியா சாம்பசிவம் சூரியபிரியா வாங்க நாளைக்கு போங்க போங்க. போடுங்க. கணேசன் இருக்கணும். சூரியபிரியா இந்த விழாவிற்கு நடனக்கலையை மிகவும் சிறப்பாக பயிற்சி அளித்து வருகிறார் தம்பிக்கு எனக்கு சார்பாக மிகுந்த வாழ்த்துக்கள். அதே போல இந்த ஊருக்கு கராத்தே மிகவும் பயிற்சி அளித்து சிறப்பாக நடத்தி வரும் தம்பிக்கு வாழ்த்துக்கள். நமது வெற்றிவேல் சந்திரன் அவர்கள் நமது பள்ளி குழந்தைகளுக்கு பேனா பென்சில் வைத்துக் கொள்ளும் அந்த சிறு அன்பளிப்பு
சுதா, சத்துணவு அமைப்பாளர் சுதா, உரக்கடை ராஜீவ்காந்தி அவர்கள் வந்திருந்தால் இங்கே வரவும். ஆமா, ஆனந்தராஜ், ஆனந்தராஜ் வாங்க. ஆனந்தராஜ் பொன்னாடையும் போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சத்யா, காலை உணவு சமையலர் சத்யா வாங்க. காலை உணவு சமையலர் சத்யா வாங்க. ஒதியடிக்காடு இளையராஜா அவர்கள் ஒதியடிக்காடு இளையராஜா அவர்கள் இல்லைன்னா அவங்க மனைவி இருந்தாலும் வாங்க. இளையராஜா அவங்க மனைவி இருந்தாலும் வாங்க. மயிலாடும் பாறையில் நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காடு பொட்டலில் மெடல் வாங்கியிருக்கோம். நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. மயிலாடும் பாறையில் நாங்க ஆடி இருக்கோம். பரிசு பல வாங்கி வந்தேன். ஆட்டப்படத்துல என்ன யாரும் ஜெயிக்க வரல. காலகட்டக்குள்ள ராகமிட்டுக்குள்ள என்ன எதிர்த்து பாடி பாரு. மயிலாடும் பார்வையில் அங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காட்டு பொட்டலில் மெடல் வாங்கியிருக்கோம்.
தாளம் எடுத்து பாடி பாரு ஓடு மயிலாடும் பறையில் நாங்க ஆடி இருக்கோம் மதுரை மேங்காட்டு புத்தலில் மெடலும் வாங்கியிருக்கோம் நாங்க போகாத நாங்க போகாத ஊரும் இல்ல நாங்க இப்ப வாங்காத பெரும் बोले की मस्ती में नाचेंगे सारे बोले हारेंगे जो कष्ट तुम्हारे बोले के नाम पे चलती है दुनिया पार लगेगा बोले के सहारे बोले के नाम के लगा ले तू भी दम फिर भूल जाएगा तू सारे जिंदगी के गम तुझे देंगे बोले दर्शन साक्षात सामने जैसे हनुमान जी को दिए श्री राम ने बोले की भक्ति में मिल के सारे आज बोले हर हर महादेव महाकाल बम बोले बम बोले बम बोले बम बोले बम बम बोले बम बम बोले बम 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 बोले
காமிக்க போறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான், கொஞ்ச நாள் இருங்க, பார்த்துட்டு கிளம்பலாம். இந்த நோட்டில் பாருங்க. ராஜஸ்லோச்சன் ஆமாம், சோமசுந்தர் பெற்றோர்கள், மாணவ பணிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இவ்வளோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு இடையிலையும் இப்போ வந்து இவ்வளோ ஒரு ஆனுவல் டே நடக்குது. ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ போன வருஷம் நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் நாங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தது தான் நடக்காமல் போயிடுச்சு. பரவாயில்ல, இதுவும் ஓகே, சூப்பராக தான் இருக்குது. இப்போ வந்து பசங்க எல்லாருமே, நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க இது மாதிரி என் பையன் வந்து கராத்தே கற்றுக்கிட்டான் அப்படின்னா சும்மா வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம கராத்தே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்னமும் ரோட்டில் போகிற பசங்கள்ட்டலாம் சண்டை போட்டுக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது தான் ஒரு பேரண்ட்ஸ்னு இல்லை, ஒரு எல்லாரும் மனசில் உள்ள தாட் அப்படி தான் இருக்குது. உண்மை அது கிடையாதுங்க. அதாவது கராத்தேன்றது வந்து சண்டை போடுறதோ இல்லை ஊர் சுத்துறதுல வெடித்தனமா சண்டை போடுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கராத்தேன்றது ஒரு கலை தான். அதுக்கான எக்ஸ்பிளைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்டி ஹேண்ட் நோ வெப்பன், அதாவது ஆயுதம் இல்லாமல் சண்டை போடும் கலை தான். மற்றபடி ரோட்ல சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து கராத்தே அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்க இங்க கத்துக்கிறது இது மட்டும் இல்லாம வெளியில காம்படிஷன் அப்படிலாம் போறாங்க. இப்போ கூட திருச்சியில நடந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல நம்ம ஸ்கூல்ல உள்ள மாணவர்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிரைஸ் எல்லாம் குடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் கிளாப் பண்ணலாமே. உங்க ஊர் பையன் கிளாப் பண்றதுனால உள்ள நன்மைகளை நான் சொல்லிக்கிறேன். அதாவது கிளாப் பண்ணி கை தட்டுறீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இதெல்லாம் எதுவுமே வராது. சரிங்களா? அதனால கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சொல்ல போனா இந்த கராத்தே கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நாங்களும் இது பண்ணி காட்டுறோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கடினமான பயிற்சிகள்லாம் எடுத்து டைம் கண்டிப்பாக சூட் ஆகலை எங்களுக்கு. அப்படியும் குறிப்பிட்ட டைமிங்குள்ள எங்கள் பசங்களும் அது மாதிரி கற்றுக்கிட்டு இப்போ செஞ்சு காட்ட போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று, இப்போ கராத்தே கற்றுக்கிறான் அப்படின்னா கராத்தேன்னு கிடையாது, எந்த ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிட்டாலும் அவங்க வந்து கண்டிப்பாக ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அதர் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து மைண்ட் போகாதுங்க. இது வந்து முக்கியமானது கராத்தேல. இதை மட்டும் இல்லாம உங்களுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன், என்னோட சிஸ்டரை தெரியும் நினைக்கிறேன். அவங்க வந்து கராத்தேல வந்து 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்டேட்ல நேஷனல் லெவல்லாம் போயிருக்காங்க. இது இல்லாம அவங்க காலேஜ்ல யூனிவர்சிட்டி லெவல்ல அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இது முக்கியமானது, யூனிவர்சிட்டி லெவல்ல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க கராத்தேல. இது இல்லாம இப்ப இந்த வீக்ல வந்து என் சிஸ்டர் ஊருக்கு வந்திருந்தாங்க. இப்ப கராத்தேனால அவங்க என்ன நல்லது அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப ஊருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போறப்ப ட்ரெயின்ல போயிருக்காங்க. ட்ரெயின்ல போகல, ட்ரெயினாலே உங்களுக்கே தெரியும் டிக்கெட் வந்து 2 டேஸ்ல வந்து கன்ஃபார்ம் ஆகல, அன்ரிசர்வ்ட்ல அனுப்பிட்டாச்சு. ஸோ அந்த அன்ரிசர்வ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸ்மோக் பண்ணிட்டு இருந்ததோட என் தங்கச்சிக்கு எப்போ பார்த்தாலும், அதான் உங்களுக்கு தெரியுமே, என் தங்கச்சிக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ஹார்னஸ் மூஞ்சிலே இருக்கும். அது மாதிரி இருக்கையில ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கவங்களை விரும்பி போயிட்டு இது சண்டையை கிளம்பிடுச்சு. இது மாதிரி எப்படி நீங்க இந்த இடத்துல இது பண்ணீங்க, ட்ரெயின் தானே, எத்தனையோ குழந்தைங்க எல்லாம் இருக்கும், வயசானவங்க இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நீங்க பாட்டுக்கு என்னன்னா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுருக்காங்க. சத்தம் போட்டுட்டு அப்படின்னு எனக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி நான் திட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு போன் அடிக்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி சிஆர்பிஎஃப் இருப்பாங்க, அங்க அவங்கள்ட்ட பிடிச்சி கொடுத்துரு, இது மாதிரி ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ். நான் அந்த இடத்துல கரண்ட் சிச்சுவேஷன்ல நான் இல்ல அவங்க தானே இருந்தாங்க. அப்ப அந்த கராத்தே கத்துறதுனால அவங்களுக்கு அடைஞ்ச இந்த ஒரு பயன் இதுதான். நெக்ஸ்ட் வந்து அடுத்து இப்ப அந்த என்னோட தங்கச்சி இருந்து இப்ப எல்லாம் கராத்தே பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண இடத்துல அடுத்து நம்ம கிளாஸ்ல இன்னொரு பொண்ணு செலக்ட் ஆயிருக்கு. நானும் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ற மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டு வேர்ல்ட் ரெக்கார்டுக்காண்டியே உள்ள சிறப்பு பயிற்சி எல்லாம் அந்த பொண்ணு எடுத்து எனக்கு ஷாலினின்ற பொண்ணு, அந்த பொண்ணு பேரு ஷாலினி தான், என் தங்கச்சி பேரும் ஷாலினி தான், அந்த பொண்ணு பேரு ஷாலினி தான். ஸோ அந்த பொண்ணு அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்து அவங்க அப்பாவுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணுங்க. எங்க நடந்தாலும் சரி, மாஸ்டர் என் பொண்ணு நான் கூட்டிட்டு வரேன், என் பொண்ணு வந்து கராத்தே பண்ணட்டும், எந்த ஊர்ல நடந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணுவாங்க. ஓகே ஓகே
வெற்றி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. Skip. Wait. You. Come on, boys. Okay. Jump. Like. Demo. Okay, stop. And rotate. Okay, upper punch. இது வந்து செஞ்சதுக்கு பேர் வந்து கட்டா, அதாவது நிழல் சண்டைன்னு சொல்லுவாங்க. இது இல்லாம நாங்க இது மட்டும் தான் செய்வோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப உங்க ஊர் பசங்க வந்து ஓடு உடைக்க போறாங்க. ஓடு உடைக்கிறதுக்கு பயிற்சி எடுத்து நாங்க ஓடு உடைக்கிறோம் மாஸ்டர், என் சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு ஓடு உடைக்க கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஓடு உடைக்க போறாங்க. ஒரு பிக் கிளாப் 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 Hey!
அதாவது ஏமா சார் பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் ஓட உடைக்கணும், ஆம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் ஓட உடைக்கணுமா, என் பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் ஓட உடைக்க கூடாதான்னு சொல்லி, என்ன மாஸ்டர் நாங்கள் ஓட என்ன உடைக்கிறது, நான் வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ண போறேன்னு சொல்லி கடுமையான பயிற்சி எடுத்து அந்த பொண்ணு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணு இவங்க தான் பேர் ஷாலினி, பட்டுக்கோட்டை கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூலோட சப்போர்ட்ல நான் ட்ரைனிங் எடுத்து நான் அது மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் நான் டேட் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா எல்லாம் கிருஷ்ணாபுரத்துல இருந்து வாங்க எங்க ஈவெண்ட்டுக்கு. ஓகே, பிரேக் 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 பிரேக். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வேணுமே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உனக்கு சிங்கமாக பார்ப்பதற்கு மட்டுமே கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நெல்லு பள்ளி கொண்டு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நெல்லு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே வணங்குமே நந்திக்கடல் திப்பதற்கு கருவிலே உன்னை ஏந்துமே பள்ளி கொண்டு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உன்னை தங்கை மனைவி நீ மடிக்க. ஓகே, இது மாதிரி நாங்கள் வந்து நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் கண்டென்ட் பண்ணுறோம். எல்லாருமே நாங்கள் மட்டும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். போன வருஷம், அதாவது நான் 2 வருஷமா இங்கே நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி இருக்கையில் மேம் வந்து எங்கள் ஊருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரும், எங்கள் ஊர்லேயும் பசங்க இருக்காங்க, நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும்தான் கிளாஸ் எடுப்பீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து நீங்கள் கராத்தே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணி நாங்கள் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறோம். தலைமை ஆசிரியர் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, வெளியிலேருந்து வந்தாலும் உங்களும் எங்க பிள்ளைங்கன்னு சொல்லி எங்க பிள்ளைங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்க